ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் சமைக்க போகிறாங்க. இதில் கம்ப்ளீட்லி நான் இருக்க மாட்டேன். இப்போ எங்கே போனீங்க அப்படின்னா, நல்லா தூங்கிட்டேன்ப்பா. நான் தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பொங்கல், சாம்பார் அப்படி செம்மையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி சோஃபாவில் உட்காந்து மறுபடியும் தூங்கிட்டேன். நான் லஞ்சுக்கு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, என்ன வாங்கிட்டு வந்தாங்க, என்ன குக் பண்ணுறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபைனலாக தான் எந்திரிச்சு வந்து செம்மையான சாப்பாடை செஞ்சு அசத்தி விட்டாங்க. இந்த விலாகில் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம எப்போ இருந்தாலும் எத்தனை மணிக்கு போகணும் சொல்லு? பீச்சுக்கு 4 மணிக்கு மேலே தான் போக முடியும், சரியா? ஸோ நம்மள்ட்ட எப்படியும் 3-4 மணி நேரம் டைம் இருக்குது. அதனால் பொறுமையாக போய் எத்தனை மணிக்கு போகணும்? 4 மணிக்கு மேலே தான் போக முடியும். செம்ம வெயில் போனால் நீங்கள் நானும் எல்லாம் காஞ்சிடுவோம், எல்லாம் சுட்டு மேலே கீழே. அதனால தான் இப்போ நம்ம போகிறோம். ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கணும், கனவா ப்ரானு எல்லாம் வாங்கிட்டு. ஏய், அது சொன்னது மாத்திரம், நீ அதிகமாக எதுவும் வாங்கி இது பண்ணாது. என்ன பண்ணி மெனு போடு. அதான் சொன்னியாச்சுல, கனவா கூட்டு, மீன் பொரியல், ஃப்ரை, மீன் குழம்பு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஊறுகாய் நான் இருக்கேன்ல. ரசம் ரசம் பா. ரசம் 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 செம்ம. ரசம் முக்கியம். ஆமாம், நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. அப்பா, மீனை பச்சையா பார்க்கும்போது நாக்கு துடியா. சார் எந்திரிக்கிறா இல்லையா? நீ தான் உரிக்கணும். யார் போடுறது ஜூஸ்? அதுதான் கேட்குறேன் பாயிண்ட். இதை பார்த்து அக்கா நினைக்கும், மனுஷன் நம்மளும் சமைச்சு தர மாட்டுறாரு. அழுகாத. எவ்வளோ பேர் சஃபினா கிச்சனுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. சிரிக்கவே மாட்டார். சிரிச்சாருன்னா ஒரு ஆள் அடிச்சு விட்டுருவாரு. மாஸ்டர் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு, என்னென்ன எல்லா மக்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒய்ஃப் லீவில் இருக்கும்போது இவர் தான் என்னையை பார்த்துக்கிறாரு. எத்தனை கைகள் வேலை செய்யுது பாருங்க. இந்த கிச்சனில் ஒரே ஒரு கை தான் வேலை செய்யும். இன்னைக்கு நிறைய கைகள் வேலை செய்யுது. இதுதான் லேடிஸுடைய அருமை. இப்போதான் தெரியுது எங்கள் மச்சானுக்கு. ஒரு கிச்சன் போராட்டம் நடக்குது இங்கே. சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே. சஃபினா கிச்சனுக்குள்ளே எவ்வளோ போராட்டமா. ஏங்க சோப் போட்டு கழுவுறீங்க மீனை? சமைக்க ஆரம்பிச்சியாடா நண்பா? அதே அடுப்புல வச்சு சொல்றேன். பெரிய ஓட்ட ஒண்ணு இருக்குது, அதனால இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ண. பயங்கரமா கழுவுறீங்களே மீனை விடாம. முனிசுமே பயங்கரமான ஆளா இருப்பாரு குக்கிங்ல. ஒன்று ரசிடி காட்டு, இன்னொன்று கமலஹாச, மூணாவதா முனிஸ்கா. 5 பேருடைய போராட்டம். ஒருத்தர் அழுகிறேன் பாவம். எப்பா இங்கே வா, டிஷ்யூ இங்கே இருக்கு. இல்லை, ஹாலுக்கு தான் போனேன். நீ அழுகிறியா? உண்மையிலே ஜாபர் அப்படி தான் என்கிட்ட சொன்னேன். என்னடா அவன் மச்சினே பயங்கரமான சமையல் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுமா? எங்க அம்மா ஒரு நாள் கூட அடுப்படியில செஞ்சதுல சமைக்கவே இல்லையா ஒரு நாள் கூட? யாசரு அது இந்த பிள்ளை இருக்குல்ல, பயங்கரமாக சமைப்பேன். நீ வந்து சஃபினா ஊர் போன வரணும். அதுக்கடுத்து பாரு, இந்த கிச்சன் ஃபுல் கண்ட்ரோல் யாரும் தெரியுமா? யாசர் கையில் தான் இருக்கும். இந்த வந்துட்டாப்ல. பாலா, வெங்காயத்தை வலிக்காம வதக்கிறீடா. இங்க பாருங்க, லேடிஸ்க்கு தெரியுமா இந்த மெத்தடு? என்னாச்சு? எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு இறங்குவா களத்தில். நான் சொல்லு, உண்மையிலே சொல்கிறேன். என்னுடைய சமையல் உனக்கு தெரியாதுல்ல.
நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எல்லாரையும் உட்கார வச்சு சமைக்கிறேன் பாரு ஒரு டைம். வெங்காயம் உரி பண்ணி நீங்க வெறுப்பாய் சொல்ற வரைக்கும் இவர் தான் நம்மளுடைய வந்து வீடியோ எடுக்கிறவர். எனக்கு டயர்ட் ஆகிட்டுன்னு தூங்கிட்டாரு. காலை வர அங்கே வர வச்சு இப்போ தூங்குறாரு. ஏன் தூங்குறான்னு தெரியல எங்களுக்கு. எனவே போடும் இது அக்கா பார்த்து நான் பண்ண தெரியுமா உங்களை ஊருக்கு போனோன்னே எல்லா மீன் கலவர வேலை தான் உங்களுக்கு. இங்கே அதானே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக அவனுடைய வேலை என்னன்னு தெரியுமா? வெங்காயம் உரிக்கிறதே வேலை அவனுக்கு. உரிச்சிட்டே இருக்கணுமா இன்னைக்கு அவனுக்கு? பாவம். நான் மட்டும் தெரியல. எத்தனை டைம் கழுவுனீங்க? நான் இதை 3 டைமா கழுவிருக்காங்களா மீனா? ஆமா. அவனோட டியூட்டி ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல. இது 9வது மூட்டை. இது போக 100 லோடு இறங்குறான். உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. அவன் எப்பவும் வெட்டி வேலை செஞ்சிருப்பான். என்னண்ணே எடுக்க முடியலையா? இன்னும் கொஞ்சம் குழம்பு வச்சிருந்துருக்கணும் தான். மீன் முங்காதே வேகாதே. இல்லை எத்தனை பேர் போராடினாங்க, கடைசியாக 2 பேர் தான் நிற்கிறாங்க. ஆனால் ஒரே ஆள் இந்த கிச்சனை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி சமைக்கிற ஆள் சஃபீனா மட்டும்தான். பட் பாருங்கள் 5 பேர் 6 பேர் போராடினாங்க, கடைசியாக 2 பேர் வந்து நிற்கிறாங்க. பயங்கரமாக பண்ணுறியாப்பா சமையல். முருங்காவா? போடு போடு போட்டுட்டே இருக்கு. சஃபீனா ஓ மீன் குழம்புக்கு அடிச்சுக்க யாருமே இல்லைப்பா. உண்மையாக சொல்ல முருங்கா வாடை பயங்கர வாடை சூப்பராக இருக்கு. இனிமேல் நானும் மீன் குழம்பு முருங்கா போலான்னு முடிவு பண்ணிட்டேன். முருங்காய் கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் ஆமாம் செம்ம. அது என்னுடைய ஸ்டைல் ஆக்சுவலாக. வந்து எல்லாம் செக் பண்ணுறாரு. இப்போ செக் பண்ணிட்டு இருக்காரு. குக்கு வந்து சொல்கிறாரு நீ இல்லாமல் வராதே சொல்லிடுவேன். ஒய்ஃப் இந்த வீடியோ பார்த்து போனா தெரியும். உண்மையிலே அவர் ரசம் செம்ம. செஃப் என்ன கேட்டாரு? திடீர்னு செஃப் வந்தாரு. வந்து சொன்னாரு என்னடா மீன் பொரிக்கிற சவுண்ட் வந்துச்சு, ஸ்மெல் வந்துச்சு, மீனே பொரிக்கலையா? அட சோறு இனிமே வைக்கணுமாடா? அட என்னடா பண்ணி குழஞ்சிருக்கீங்கன்னாரு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அவரே களத்தில் இறங்கிட்டாரு. அவர் இறங்கிட்டாரா? எங்க பார்க்கலாம் எந்த களத்தில் இறங்கியிருக்காருன்னு. போடுங்க. போடுங்க. எல்லாருமே போனாங்கப்பா. அதனால ஹோட்டல் கேன்சல் பண்ணணும். எல்லாரும் தான் போறோம் தானே சொல்றேன். எல்லாருமே சேஞ்ச் பண்ணணும் தான் ஆக்டிவிட்டி. சாப்பிட்ட பிறகு எல்லாருக்கும் தூக்கம் வரப்போகுது. தூங்கிடலாமா பாலான்னு சொல்லுவான் வந்து. இந்த பாரு அப்படியா கேட்டு பாரு. இல்லைன்னு கூட சொல்றோம். ஃபர்ஸ்ட் 6 மாசம் நீ தான் சமைச்சு கொடுத்தியா? ஆமா உண்மைதான் சொல்றேன். அதான் காலேஜுக்கு வராம பாஸோட ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கியா?